the Spirit drove him out into the wilderness, and he remained there for 40 days. Mark 1:12. தூய ஆவியால் அவர் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவர் 40 நாள் இருந்தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, தவக்காலத்தினுடைய 6 ஞாயிற்றுக்கிழமைகள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு அனுபவத்தை நமக்கு இந்த வழிபாடு கொடுக்கிறது. இன்றைய தினம் பாலை நில அனுபவம், த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் ஒவ்வொன்றிலும் ஒரு அனுபவம் உண்டு. பாலை நிலத்தில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? தாங்க முடியாது, ஒரு நிழல் கிடையாது. ஆகவே வெயில் பயங்கரமாக கொதிக்கும், கால் சுடும், வேர்க்கும். தங்குவதற்கு எங்கேயும் இடம், கண் கட்டிய தூரத்தில் இடம் கிடையாது. மிக கொடுமையான அனுபவம். அந்த ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தருகிறார். நான் நேற்று மாலை திருப்பலியில் சொன்னேன் ஒரு அனுபவம். அது இப்பொழுது காலையிலே அந்த செய்தியெல்லாம் கேட்டதும் மனதுக்கு வலித்தது. இந்த கோலாலம்பூர்லேருந்து தான் அந்த பிளேன் புறப்பட்டு பீஜிங் எகிப்து தலைநகருக்கு சென்றது. அந்த கம்போடியா நாட்டுக்கு அருகிலே இன்னும் கொஞ்சம் தாண்டி இருந்தால் நிலத்தில் விழுந்திருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியாது. கடலில் விழுந்து அனைவரும் இறந்து விட்டார்கள். யாரும் தப்பிக்கவில்லை. எந்த இடத்துல விழுந்ததுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படி கோலாலம்பூர்லேருந்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்கிறேன் விமானத்தில். மெல்பர்ன் என்ற இடத்துக்கு போக வேண்டும். ஆஸ்திரேலியாவுக்கு போய் சிட்னிக்கு போய் சிட்னிலேருந்து திருப்பி மெல்பர்னுக்கு ஒரு இடத்துக்கு வந்து கடைசி இடம். நீண்ட தூர பயணம். அப்போ மெல்பர்னில் கோலாலம்பூரில் ஏறி விமானத்தில் ஒரு விண்டோ சீட் என்று கேட்டு அந்த ஜன்னலுக்கு அருகிலே உட்கார்ந்தால் எல்லாம் தெரியும், கீழே பார்த்தால் எல்லாம் தெரியும். ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டே ஒரு 10 நிமிஷம் படிப்பேன். அப்படி எட்டி பார்த்தா பாலைவனம். இன்னொரு 10 நிமிஷம் படிப்பேன், எட்டி பார்த்தா பாலைவனம். ஒன்றும் கிடையாது. பாலைவனம், 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 பாலைவனம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாலைவனம் தான். ஆஸ்திரேலியா பெரிய கண்டம். அந்த கண்டத்தில் குறுக்க பறந்து போயிட்டே இருக்கிறது விமானம். கடைசியா சாயங்காலம் எல்லாம் கொஞ்சம் இருட்டின பிறகுதான் லைட்டு வெளிச்சம் எல்லாம் தெரியுது. அப்பதான் அந்த சிட்னி என்ற நகரத்துக்கு வந்தது. அப்பதான் உயிர் மக்கள் வாழ்கின்ற ஒரு அறிகுறிகள் தென்பட்டன. மீதி நேரம் எல்லாம் ஒன்றும் இல்லாத அனுபவம். அதுதான் பாலை நில அனுபவம். The desert go into the desert to have the desert experience. பாலை நில அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இந்த டெம்டேஷன் என்று சொல்லக்கூடிய சோதனைகள், the temptation of Adam and Eve, exaltation of the self. The temptation of Israel were to abandon God. The temptation of Jesus to abuse his identity and mission. 3 சோதனைகள். ஆதாம் ஏவாளுக்கு என்ன சோதனை கொடுக்கப்பட்டது? அதான் நினைப்பு பொழப்ப கடத்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல சாப்பாடு, எங்க போனாலும் நல்ல வசதியா இருக்கலாம், எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு துர்போதனை கொடுக்கப்பட்டது? சாத்தான் வந்து மெதுவா இப்படித்தான் நம்ம கெட்டு போயிடுவோம், கேட்பார் பேச்சை கேட்டு. ஏன் தெரியுமா கடவுள் உங்களை இந்த நடுவில் இருக்கக்கூடிய மரத்தை பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? காரணம் இல்லாம சொல்லி இருப்பாரா அப்படின்னு போட்டு ஒரு கொக்கி போட்டு இழுத்தாவே, அப்படியா, ஆமா அப்படித்தான், அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடவுளாயிடுவீங்க, அதனாலதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இவ்வளவு தூரம் ஏன் போவானு? கிராமத்து பங்கில் இருக்கும்போது பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராது. அது வாத்தியாருங்க போய் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லுவாங்க. வாங்க வந்து படிங்க, கவர்மெண்ட் இலவசமா தருது, சலுகை தருது, சாப்பாடு தருது. பாடுறா, இந்த வாத்தியாருக்கு சம்பளம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் எதுவும் நன்மைத்தனம் ஏறாது. ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து, பொய்யான காரணத்தை வைத்து தாங்கள் கடவுளாக வேண்டும், நீங்கள் கடவுளாகுவீர்கள் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. அதில் தோற்று போனார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். இருக்கக்கூடிய பாக்கியமான அந்தஸ்தை இழந்தார்கள்.
அந்த சோதனையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று 10 கற்பனைகளை இறைவன் கொடுத்து தங்களுடைய மக்களாக அவர்களை ஆக்கி கொண்டார். மக்களாக இருந்தார்களா? எப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டம் வந்துச்சோ உடனே கடவுளை புறக்கணித்தல், மோயிசனுக்கு எதிராக முணுமுணுத்தல். ஆகவே மோயிசன் அவர்களை பார்த்து வெறுத்து போய்விட்டார். இந்த மக்களையா அழைத்து செல்வதற்கு என்னை அழைத்தாய் இறைவா? என்ன நன்றி கட்ட மக்கள், தலைவணங்கா மக்கள். கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வந்தா உன்னையும் தூட்டுறாங்க, என்னையும் தூட்டுறாங்க. போதும். இல்லை மோயிசா, இன்னும் பொறுத்துரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை 40 ஆண்டுகள் வழி நடத்தினார். அதான் இந்த 40 நாட்கள். இந்த இடையில ஒரு சின்ன ஜோக்கு, அது மோயிசன் எப்படி சலிச்சுக்கிட்டார் அப்படின்றது மாதிரி. இப்பொழுது எப்படி இந்த புனித தலத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு, தினமும் கன்ஷாட், ரத்த பழி நடக்கிறத பார்த்து எல்லாரும் இந்த உலகத்துக்கெல்லாம் நாட்டாம, அண்ணாச்சி நம்ம அமெரிக்கா தானே, அமெரிக்கா கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப புஷ் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஐயா, ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த சண்டையை நிறுத்துங்க, தினமும் அடிச்சுக்கிறாங்க. புனித தலத்துக்கு மக்கள் எங்க இருந்தெல்லாம் வராங்க இயேசுவை பார்க்க, அங்க இருக்கிற மக்கள் அடிச்சுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, ஒரே ரத்தமும் கொலையுமா இருக்குதே, ஏதாவது செய்யக்கூடாதா? அப்படி நீதான் நாட்டுக்கெல்லாம் பெரிய நாட்டாமையாச்சே, அப்படியா என்ன செய்யலாம்? யாரை அனுப்புனா அவங்கள போய் அவங்க ஒரு பஞ்சாயத்தை வச்சு பேசி இந்த மாதிரி தர்மத்தை நிலைநாட்டுவார்கள்? அவங்க யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அது ஒரு சரியான போக்கிரியான ஜென்மம். ஒரே ஒருத்தருக்கு தான் கீழ்ப்படிவாங்க. அந்த மோயிசன் என்பவர் தான் அவங்கள அடக்கி ஆண்டார். அவரை கூட்டிட்டு வந்தா காரியம் நடக்கும் அப்படின்னாங்க. அப்படியா, எங்க இருந்தாலும் அவருக்கு போன் போடு, நான் பேசணும் அப்படின்னாரு. ஆகவே எங்க இருந்து போன் போகுது? புஷ்கிட்டே இருந்து மோட்சத்துக்கு போன் போகுது. மோட்சத்துக்கு போன் அங்க எடுக்கிறார், வாயில் காப்போன் எடுக்கிறார். யாருக்கு போன்? மோயிசனுக்கு போன். மோயிசனை கூட்டிட்டு வாங்க. மோயிசன் தட்டு தடுமாறி வர்றாரு. யாருக்கிட்ட இருந்து போன்? புஷ் கிட்ட இருந்து போன். புஷ்ஷா? போதுண்டா சாமி, ஒரு புஷ் என்கிட்ட பேசிச்சு ஏற்கனவே, அதை கேட்டு நான் நடந்த பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வேணாம், இன்னொரு புஷ் பேசுறத நான் கேட்க மாட்டேன். அவர் எந்த புஷ் சொல்றாருன்னா எரியும் புதர் அப்படிங்களா, அங்கதானே கடவுள் பேசினார். அதுக்கு பேரு பர்னிங் புஷ் என்று பெயர். ஆகவே இப்ப இந்த புஷ் பேசினோட அந்த புஷ் பேசிச்சு, அதனால பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, போதும் எனக்கு வேற புஷ். இஸ்ராயேல் மக்களுடைய சோதனையை பாருங்கள். கடவுளுக்கும் எதிராக, கடவுளால் அனுப்பப்பட்ட மக்களுக்கும் எதிராக, ஆகவே வெறுத்து ஒதுக்கக்கூடிய வகையில் அந்த இஸ்ராயேல் மக்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு சாபம் ஏதோ அந்த காலத்தில் இல்ல, இந்த காலம் வரைக்கும் கோவில் கிடையாது. குட்டிச்சோரை கும்பிட்டு கடை, இன்னைக்கு குட்டிச்சோறு தான் கும்பிட்டு இருக்கிறாங்க. எருசலேமுக்கு போனீங்கன்னா அழிஞ்சு போன கோயில் அந்த பக்கம் இருக்குது, அங்க மாஸ்க் இருக்குது. இவங்களுக்கு அந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த சுவர், அந்த சுவர்ல முட்டிக்கிட்டு அழுவாங்க, ஐயோ ஐயோ எங்க கோயில் போயிடுச்சே. இதான் சாபம், சாபக்கேடு. The temptation of Jesus to abuse his identity and mission. இயேசு கொடுக்கப்பட்ட சோதனை என்ன? தன்னுடைய சக்தியை தனக்காக பயன்படுத்தி கொள்ள சாத்தான் கொடுக்கின்ற சோதனை. உங்ககிட்ட தான் சக்தி இருக்குதே, வல்லமை இருக்குதே, இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடு, தண்ணீரை ரசமாக்கினவர் அல்லவா, 5000 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய வல்லமை அல்லவா அவருக்கு வல்லமை இருந்தது உண்மை, ஆனால் தனக்காக அல்ல. காற்றையும் கடலையும் நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆகவே கீழே குதி அப்படின்னு சொன்னா கீழே குதிச்சா எல்லாரும் பார்த்து ஆஹா என்ன ஒரு பராக்கிரமசாலி என்று கைத்தட்டி அவரை பாராட்டி இருப்பார்கள். இல்லை, மூணாவது என்ன சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கு, இந்த நகரம் எல்லாம் என் கையில தான் இருக்கு, உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சாத்தான் சொல்லிச்சு. நான் நிறைய பத்திரிகைகளும் படிப்பேன், இடைப்பட்ட நேரத்தில் பாத்ரூம் ரீடர் தான் நான். இந்த SMS எல்லாம் நிறைய வருது, இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய வருது. சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும், நிறைய சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தரை வந்து கைது செய்துட்டாங்க, போஸ்டர் ஒட்டின ஒரு ஆளை கைது செஞ்சுட்டாங்க. ஏன்பா கைது செஞ்சாங்க? நிமிர்ந்து நெல் அப்படின்ற ஒரு படத்துக்கு போஸ்டர் ஒட்டின, அதுக்காக கைது செஞ்சாங்க.
ஒட்டின இடம் வந்து மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி ஒட்டின. இதுல எவ்வளவு அரசியல் சட்டம் இருக்கு தெரியுமா? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா தெரியும். இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அம்மாவுக்கு அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிமிர்ந்து நின்று சொன்னீங்கன்னா நான் இருக்கிறத வந்து நீ விடைக்கிறியா, கேள்வி பண்றியா, நிமிர்ந்து நின்று அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணிட்டாங்க. இதான் அந்த சட்டையர். ஆகவே பதவி வேணுமா, பணம் வேணுமா, சாஷ்டாங்க நமஸ்காரம், பதவி வேணும். நிமிர்ந்து நின்னா போச்சு, பதவி போச்சு. ஆகவே குடிஞ்ச தலைவர் இயேசு அப்படிதான் பேய் சொல்லுச்சு, குடிஞ்சு என்ன வணங்கு எல்லாம் தரேன். இல்லை, சாத்தானே அப்பாலே போ. என்ன ஒரு இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில, அது அரசியலாக இருக்கட்டும், நம்முடைய வீடாக இருக்கட்டும், சமூக வாழ்வாக இருக்கட்டும், ஆன்மீக வாழ்வாக இருக்கட்டும், அனைத்துக்கும் சவால் தரக்கூடிய வகையில் இயேசுனுடைய சோதனைகள் அமைகின்றது. சலனத்தை ஏற்படுத்த முயன்ற மலினம் தோற்றது. ஏதேன் என்னும் சிங்கார தோட்டத்தில் வென்ற சாத்தான் வெங்காட்டு குண்டத்தில் வீழ்ந்தது. முதலாவது ஆதாம் தூண்டிலில் சிக்கினான், இரண்டாவது ஆதாம் தூணாய் நின்றார். இயேசுவின் சுயம் மறைந்தே நின்றது, மாயையின் முகமூடி கலந்தது. சலனத்தை ஏற்படுத்த முயன்றும் மலினம் தோற்றது. இயேசுவினுடைய உள்ளத்தில் சற்று சலனத்தை ஏற்படுத்தலாம். ஏன் இப்படி செஞ்சா என்ன பெருசா குடிமுடிகிற போது? இதுதான் சலனம். எல்லாரும் தானே செய்யறாங்க. நானும் கைவிட்டு வாங்கினால் என்ன தப்பா? எல்லாரும் தானே காப்பி அடிக்கிறாங்க, நானும் காப்பி அடிச்சா என்ன தப்பா? சலனத்தை ஏற்படுத்த முயன்ற மலினம் தோற்க வேண்டும். முதல் ஆதாம் தூண்டிலில் சிக்கினான், மாட்டிக்கொண்டான் பேயினுடைய சோதனையில, அதனால் வீழ்ந்து போனான். ஏதேன் தோட்டத்தில் வென்றது, ஆனால் வெங்காட்டு குண்டத்தில் வீழ்ந்தது சாத்தான். இந்த சோதனைகள் இயல்பானவை, நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவுகின்றன, நம்மை பக்குவப்படுத்துகின்றன, புதிய பார்வையை கொடுக்கின்றன, கவர்ச்சிகரமானவை, மன வலிமை உருவாக்குகின்றன, சாதனைகளாக மாறலாம். இந்த சோதனைகளினுடைய தன்மை எல்லாருக்கும் இயல்பாக பல வகைகளிலே வரும். அந்த சோதனையை எப்படி மேற்கொள்வது? நான் ஒரு உதாரணம் சொல்வேன். ரோட்ல ஒரு பர்ஸ் கிடக்குது, பர்ஸ்ல நிறைய கொஞ்சம் காசு இருக்குது. அந்த பர்ஸை எடுத்த நீ என்ன செய்வாய்? இது ஒரு சோதனை. இந்த பர்ஸ் காசு உனக்கு சொந்தம் அல்ல, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன மனநிலை? யாருன்னு கேட்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாருன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னாவே அதில் கொஞ்சம் யதார்த்தம் இல்லாதது போல் இருக்கிறது. யாருன்னு இல்லை, உடனே நான் எடுத்துக்குவேன். அப்படியா? ஒரு ரெண்டும் கட்டான். இன்னொருத்தன் சொல்றான், ரோட்ல கிடந்தது, கடவுள் எனக்குன்னு கொடுத்தார், நான் எடுத்துக்குவேன். அப்படிதான் கோயிலில் இருக்கக்கூடிய செருப்பு கூட, கடவுள் எனக்குன்னு இந்த செருப்பை காட்டுறார் அப்படின்னு செருப்பு திருடிட்டு போறவங்களும் உண்டு. தங்களுடைய பீத்த செருப்பை போட்டுட்டு சில செருப்பு இல்லாம எடுத்துட்டு போறவங்களும் உண்டு. இவர்கள் எல்லாம் எதற்காக? இந்த செருப்புக்காகவோ? இரண்டாவது கட்டம், இது என்னது என்று எடுத்துக்கொள்வது. மூன்றாவது பதில் சொன்னான், அதுதான் சிறந்த பதில். அந்த பர்ஸை கையில எடுத்து அந்த சமயத்தில் என்னுடைய உள்ளத்தில் தூய ஆவி செயல்பட்டு, இது உன்னுடையது அல்ல, இது பிறனுடையது, இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னை உந்தி தள்ளியதினால் நான் செயல்பட்டால் பரிசுத்த ஆவியால் செயல்படுவேன். எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சாத்தான் தூண்டுவது அதிகமாக இருந்தால் அதன்படி செயல்படுவேன். எதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அதன்படி செயல்படுவேன். அதுதான் உண்மை. நன்மையின் தாக்கம் அதிகமாக இருந்தால் நன்மை நடக்கும், தீயதின் தாக்கம் அதிகமாக இருந்தால் தீயதுதான் நடக்கும். நமக்கு எந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறது? நன்மையின் தாக்கமா தீமையின் தாக்கமா என்று நம்மை நாமே அலசி ஆராய வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லலாம், நேரமாகும். மீதியை அடுத்த ஒன்றும் நிறைய பார்க்க வேண்டும். In the evening of life you will be tested in love. St. John of the Cross. வாழ்வின் அந்தகாரத்தில் நீ அன்பினால் சோதிக்கப்படுவாய். பல காரியங்களை செய்யலாம். அன்பினால் உந்தப்பட்டு என்ன செய்கிறாய், என்ன செய்தாய் என்பதுதான்
கேட்கப்படுமே தவிர நீ எத்தனை மாபெரும் காரியங்கள் செய்தாலும் அதனால் விண்ணகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. Jesus is the path to the lost. Jesus is a loaf to the hungry. Jesus is an arm to the weak. Jesus is a companion to the lonely. Jesus is a beacon of hope to all. தொடர்ந்து Jesus is the path to the lost, a loaf to the spiritually hungry, an arm for the weak, a companion to the lonely, a beacon of hope for all. இயேசு வழி தவறியருக்கு பாதை, ஆன்ம தாகமுள்ளவருக்கு உணவு, வலுவற்றவருக்கு ஆயுதம், தனிமையில் வாடுபவருக்கு நண்பன், அனைவருக்கும் கலங்கரை விளக்கம். Faith makes a Christian, life proves the Christian, trials confirms a Christian, death crowns a Christian. ஒரு கிறிஸ்துவனை, நம்பிக்கை கிறிஸ்துவனை உருவாக்குகிறது, வாழ்வு கிறிஸ்துவன் என நிரூபிக்கிறது, துன்பங்கள் ஒரு கிறிஸ்துவனை உறுதிப்படுத்துகிறது, இறப்பு ஒரு கிறிஸ்துவனுக்கு மகுடம் சூட்டுகிறது. You call me master and obey me not. You call me light, see me not. You call me way, walk me not. You call me life, desire me not. You call me wise, follow me not. You call me fair, love me not. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு பேசுகிறார். என்னை ஆசான் என்கிறீர், கீழ்ப்படிவதில்லை. ஒளி என்கிறீர், பார்ப்பதில்லை. வழி என்கிறீர், நடப்பதில்லை. வாழ்வு என்கிறீர், விரும்புவதில்லை. ஞானி என்கிறீர், பின்பற்றுவதில்லை. அழகு என்கிறீர், ரசிப்பதில்லை. You call me rich, ask me not. You call me eternal, seek me not. You call me gracious, trust me not. You call me noble, serve me not. You call me mighty, honor me not. You call me just, fear me not. If I condemn you, blame me not. செல்வம் என்கிறீர், கேட்பதில்லை. நித்தியம் என்கிறீர், தேடுவதில்லை. இரக்கம் உள்ளவர் என்கிறீர், நம்புவதில்லை. மாண்புள்ளவர் என்கிறீர், சேவை புரிவதில்லை. மகிமை உள்ளவர் என்கிறீர், மதிப்பதில்லை. நீதி உள்ளவர் என்கிறீர், பயப்படுவதில்லை. நான் உன்னை தீர்ப்பிடின் என்னை குறை கூறாதே. பங்குசாமியாருக்கு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? செத்துருவார் ஒருத்தர். கோயில் குளம்லாம் கிடையாது. இதை படிச்சேன் இல்லையா, இதெல்லாம் இல்லை 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 இல்லை. செத்த பிறகுதான் ஐயோ பக்தியும் பரிகாரமும் பொத்துக்கிட்டு வருது. பூசை வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும். இருக்கும்போது ஒன்னும் காணும். சோ இஃப் ஐ நான் உன்னை தீர்ப்பிடின் என்னை குறை கூறாதே ஆண்டவர் சொல்கிறார். வாழ்ற சமயத்தில் ஒன்னும் சாமியும் காணா, வேதத்தையும் காணா, பூதத்தையும் காணா. செத்த பிறகு மட்டும் பூசை வேணும், அது வேணும், இது வேணும் வருது. அங்க எப்படி பக்தி பொத்துக்கிட்டு வருது? வாழும்போது காட்ட வேணாமா? நிறைய பங்குகளில் இதுதான் பிரச்சனை. பங்குசாமியார் அதுக்கு ஒரு 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. வாழும்போது என்ன செய்ய மாஞ்சி மாஞ்சி சொல்றேன் இல்லையா, இந்த தவச காலத்துல சரி பண்ணிக்கிங்க, கல்யாணத்தை சரி பண்ணிக்கிங்க, அறுச்சாரு எந்த காதல கேட்டு இந்த காதல விட்டு பார்த்துக்கலாம் போ. செத்த பிறகு அப்படியே பொத்துக்கிட்டு வரும். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். கோயில் கல்யாணம் இருக்காது, ஒண்ணு இருக்காது, பலவிதமான தாறுமாறாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு வேணும். என்னை தீர்ப்பிடின் என்னை குறை கூறாதே. இதெல்லாம் கடைபிடிக்கிறியா? இவ்வளவு தூரம் இதை பார்க்கறதுக்கே நமக்கு பெருமை இல்லையே. இவ்வளவு தூரம் அழகா ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் ஆட்சி எடுத்து டிவி பெட்டியில காட்டி பார்க்கறதுக்கே பொறுமை இல்லை. வாழ்றதுக்கு எப்படி இருக்கும்? இருக்காது. எனக்கு வேணுங்கிறது அந்த நேரத்தில் வேணும். நான் உன்னை குறை கூறின் தீர்ப்பிடி என்னை குறை கூறாதே. உனக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்தாயிற்று. எனவே செல்ஃப் சாட்டிஸ்ஃபையிங் வே என்பது ஒன்று, செல்ஃப் சாக்ரிஃபைசிங் வே என்பது வேறு. செல்ஃப் சாட்டிஸ்ஃபைனா என்னுடைய புலன் இன்பத்தினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனாலேயே செத்து போயிடுறேன். செல்ஃப் சாக்ரிஃபைசிங் என்றால் என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தல். நிறைய பேர் வந்தாங்க, இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும், அருட்சாதனங்கள் வேணும், தினமும் திங்கக்கிழமை நாளையிலிருந்து சாயங்காலம் 7லேருந்து 8 கிளாஸ் வரணும். ஐயோ வேலைக்கு போகணுமே, அதுக்கு போகணுமே. ஆமா, அதுக்கு தான் போகணும். இது ஏற்கனவே அந்தந்த நேரத்தில் வாங்கியிருக்கணும், வாங்கல, இதுக்காவது வரணும். இன்னும் சில இதில் என்ன தெரியுமா, ஓலை எழுதுறதுக்கே பொண்ணே வர்றது கிடையாது. பொண்ணு ஊர்ல இருக்குது, இங்கே எழுதி படிச்சு வாசிச்சிருங்களேன், கல்யாணத்துக்கு மட்டும் புள்ள வந்தா போதும். ஏன் அதுவும் வர வைக்கிறீங்க? இங்கே கூரியர்ல தாலி அனுப்பிடுங்களேன், அங்கேயே கட்டிக்கிட்டு எடுத்து போட்டுக்கிட்டு தலையில.
எதுக்கும் நேரம் கிடையாது. செல்ஃப் சாக்ரிஃபைசிங் வே இல்லாமல் செல்ஃப் சாட்டிஸ்ஃபையிங் வே, என்னுடைய வழிபடி நான் நடப்பேன், இது அல்ல. Walk the dark ways of faith and you will attain the vision of God. Saint Augustine. வாழ்க்கையில நம்பிக்கையோடு நட, இறைவனின் பார்வையை அடைவாய். கிறிஸ்துவின் சிலுவை பாவத்திற்கு மரணம், கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்வுக்கு வழி. தனித்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, இது மூன்றும் தவ காலத்திற்கு மிக மிக தேவையான அறிவுரைகள். நாம் இன்னும் சிறிது காலம் பல வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலேயே பேரோகை கொள்வீர்கள். 1 பேதுரு 1:6. இத்தகைய பின்னணியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் இந்த சோதனைகளை வெல்வதற்காக தினம் தினம் ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபத்தை இப்பொழுது ஜெபித்து இந்த சிந்தனையை, இந்த தியானத்தை முடிப்போம். Our Father who art in heaven, hallowed be thy name. Lead us not into temptation and deliver us from evil. எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.